வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு வந்து பேசாதீங்க. இப்போ இந்தியாவில் இவ்வளோ குற்றம் சொல்கிற நீங்கள் ஆஸ்திரேலியாவில் நடந்தப்போ மட்டும் ஏன் வந்து வாயே வந்து திறக்கலை, இந்தியாவில் மட்டும்தான் உங்களுக்குலாம் வந்து கண்ணு தெரியுதா அப்படிங்கிற மாதிரி கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணி வந்து பேசியிருக்காரு சுனில் கவாஸ்கர். யார் அப்படின்னா இங்கிலாந்து அணியினுடைய கேப்டனான பென் ஸ்டோக்ஸையும் முன்னாள் கேப்டனான வாகனையும் தான் இந்த மாதிரி வந்து திட்டி பேசியிருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா 4வது டெஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ராஞ்சியில் வந்து நடந்துச்சு. அந்த ராஞ்சி பிச்சு பற்றி வந்து பென் ஸ்டோக்ஸ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அதாவது தூரமானு பார்க்குறப்ப பிச்சு வந்து பச்சையாக தெரியுது, பக்கத்தில் போய் பார்த்தோன்னா நிறைய வெடிப்புகள்லாம் வந்து இருக்குது, வேணும்னே இந்தியா வந்து சுழலுக்கு சாதகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிச்சு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து தயார் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார். அதே மாதிரி இங்கிலாந்து அணி ஆரம்பத்திலே 112 ரன்னுக்கே 5 விக்கெட் வந்து இழந்துட்டாங்க. அந்த சமயத்தில் வந்து மைக்கேல் வாகன் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, பிச்சை வந்து வேணும்னே வந்து எங்களுக்கு எதிராக வந்து பண்ணியிருக்காங்க, ஸோ இது வந்து நல்லது கிடையாதுங்கிற மாதிரி வாகன் வந்து சொன்னார். ஆனால் இவங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற மாதிரி ஜோ ரூட் வந்து அதுக்கப்புறம் நல்லா சதம் அடித்து இவங்களுடைய வாயை வந்து அடைச்சார். அதுக்கப்புறம் இந்த பிச்சு பற்றி வந்து பென் ஸ்டோக்ஸும் சரி மைக்கேல் வாகனும் சரி வாயை வந்து திறக்கல. இப்போ இது சம்மந்தமாக கருத்து தெரிவிச்சிருக்கக்கூடிய கவாஸ்கர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து பெர்த்து காபா இந்த மாதிரி கிரவுண்ட்ஸில் வந்து பிக்சர்ஸ் வந்து பார்த்துருக்கேன். அங்கேயே இதே மாதிரி வந்து நேச்சுரலாகவே வந்து வெடிப்புகள்லாம் வந்துருக்கும். ஆனால் அங்கே இங்கிலாந்து அணி வீரர்கள் ஆடும்பொழுது வாயை திறக்க மாட்டுறாங்க, வாயை மூடிட்டு வந்து ஆடுறாங்க. பட் இந்தியா அப்படின்னு வரும்பொழுது மட்டும் இஷ்டத்துக்கு வந்து பேசுகிறாங்க. உங்கள் பிளேயர்ஸ் வந்து நல்லா அடித்தா பிச்சு நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, உங்கள் பிளேயர்ஸ் வந்து சரியாக ஆடலை அப்படின்னா பிச்சை வந்து குறை சொல்கிறீங்க. வாய் இருக்குன்னு இஷ்டத்துக்கு வந்து பேசாதீங்க. ஃப்ராடு பண்ணி தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து எங்களுக்கு வந்து கிடையாது. எங்ககிட்ட திறமையான பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க, அவங்களோட திறமையை வச்சு அசால்ட்டாக உங்களை வந்து எங்களால் வந்து தோற்கடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கவாஸ்கர் வந்து ரிப்ளை கொடுத்துருக்காரு. நன்றி.